ஓகே, ஹைட்ரோகார்பன் சாப்டரில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்கேனில் நான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை பற்றி நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் தான். பட் அல்கேனில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல முடியாது. பின்னாடி வர்ற ஆல்கஹால், ஆல்டிகைடு, ஆசிட்ல அந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நீங்கள் மைண்டில் ஒன்று நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்பமோ ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்பமோ நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சிடேஷன் ரியாக்டன்ல நமக்கு எத்தனை கார்பன் இருக்குதோ அதே காம்பவுண்ட் நமக்கு என்னன்னா ப்ராடக்ட்லேயே நமக்கு ஃபார்ம் ஆகும். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நான் ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தப்பு பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 99% ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சிடேஷன் அப்போ அவங்களே தெரியாமல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதான் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அல்கேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீத்தேன் இருக்கும். ஓகேவா? மீத்தேனில் நம்ம ஆக்சிஜனை போடும்போது அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாலிக்யூலம் ட்ரை ஆக்சைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிகைடு கிடைக்கும். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு தெரியும், ஓ இந்த ரியேஜென்ட் நல்ல ஈவன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கூட இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிகைடு கிடைக்கும் நமக்கு தெரியும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ரியாக்டன்ட் சைடு மீத்தேன் போடுவாங்க. இங்கே ப்ராடக்ட் சைடு எழுதும்போது அசிட்டால்டிகைடு போட்டுருவாங்க. CH3 CHO போட்டுருவாங்க. அப்போ அங்கே 2 கார்பன் ஆகிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய மிஸ்டேக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் அசிட்டேட் பண்ணும்போது ஆசிட் கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபார்மிக் ஆசிட் தான் ப்ராடக்ட் கிடைக்கும். ஆனால் அசிட்டிக் ஆசிட் நான் போட்டுருவாங்க. அந்த நான் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிடேஷன் அப்பமோ ரிடக்ஷன் அப்பமோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் கார்பன் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அப்பமோ ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்பமோ எப்போவுமே நம்பர் ஆஃப் கார்பன் சேஞ்ச் ஆகாது. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு தெரியாமலே ஈவன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்பர் ஆஃப் கார்பன் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல்.